மேன் ஆடியோ சீரிஸ் நீங்க பாக்கெட் எஃப்எம்ல கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரிலேட் பண்ணும். இப்ப அதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹரிஷ் வந்துட்டு பிசினஸ்ல பல சாதனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹரிஷ வந்துட்டு ஹரிஷா மாத்துனது எது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கிட்ட கேட்டா, பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அவன் பணம் இல்லாம ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தபோது கூட, மத்தவங்க அவன மாரி ஃபுட் டெலிவரி பண்ணவங்க மாதிரி அவன் யோசிக்கல. அவன் வந்து வித்தியாசமா யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு வேள வந்துட்டு அவனுக்கு பணம் கிடைச்சதுன்னு சொன்னா, அவன் வந்துட்டு அந்த கம்பெனிய விலைக்கு வாங்குறதுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்சையும் சேர்த்து தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அந்த கம்பெனிய பத்தி முழுசா ஒரு இன்வெஸ்டரா என்னென்ன விஷயம்லாம் தெரியணுமோ அத தெரிஞ்சு வச்சிருந்தான். வேற எந்த ஒரு எம்ப்ளாயியாவது அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் மாதிரி யோசிச்சு அவங்க அதுக்கு தயாரா இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க ரோல் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். மத்தபடி அந்த கம்பெனி எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்கு பணம் இல்லாட்டியுமே அவன் இன்வெஸ்டரா என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தான். பட் பணம் வந்தோனே மட்டும் தான் அத செயல்படுத்த முடிஞ்சது. பட் யோசிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வசந்தா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், ஹரிஷ எதிர்க்கிற யாருக்குமே பணம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. எல்லாருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். ஆனா ஹரிஷ் கிட்ட தோத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, பணம்ன்ற ஒரு விஷயம் உங்கள கண்டிப்பா ஆம்பிளிஃபை தான் பண்ணுமே தவிர, உங்கள கண்டிப்பா மாத்தவே மாத்தாது. நீங்க யாரோ அத வந்துட்டு அதிகப்படுத்தி, மிகைப்படுத்தி தான் காட்டுமே தவிர, அ பணம் வந்துட்டு உங்கள கண்டிப்பா மாத்தவே மாத்தாது. என்னதான் வந்துட்டு பணம் அவனுக்கு வந்துட்டு இருந்தாலும், வசந்துக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ ஒரு அறிவு குடுக்குமா? ஒரு பிசினஸ் நாலேட்ஜ் அதுக்கு குடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா குடுக்காது. ஆனா, ஹரிஷ்க்கு மட்டும் தான் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லன்னாலும் சரி, அவனோட மைண்ட் செட் ஒரு இன்வெஸ்டார் மைண்ட் செட்டா இருந்தது. ஒரு பிசினஸ்மேன் மைண்ட் செட்டா இருந்தது. இப்ப இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பணம் அப்படிங்கிறத விட மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஹரிஷ் கிட்ட மோதுனவங்க அத்தன பேத்துக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் எது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நாலேட்ஜ் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அவங்க நெனச்சா எவ்வளோ நாலேட்ஜ ஹையர் பண்ண முடியும். பட் எது பிரச்சனை அப்படின்னா, மைண்ட் செட்டு தான் பிரச்சனை. உங்ககிட்ட யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு நாலேட்ஜ் இருக்கிற ஒரு ஆளு, ஏன் உங்ககிட்ட வந்து வேலை செய்யணும் சொல்லுங்க? ஏன்னா, உங்களோட மைண்ட் செட்டு தான் அவங்கள அவங்க கீழ வேலை செய்ய வைக்கும். ஸோ, அந்த மைண்ட் செட்ட நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக நம்ம சேனல் ஒண்ணு இருக்கு. அத பத்தி தான் அதிகமாவே பேசுவேன். வெல்த்தி மைண்ட் செட்ட பத்தி தான் நான் அதிகமாவே பேசுவேன். அதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி அது அதிகமா இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பணங்கிற ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாவே இருக்காது. எப்படியோ நீங்க ஒரு நல்ல சம்பாத்தியத்துல தான் இருப்பீங்க. பட் இந்த சம்பாத்தியத்த வச்சுட்டு நீங்க பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னா, ஆ அதுக்கு நீங்க வந்துட்டு மத்த சேனல்ஸ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்துட்டு எப்படி சேர்க்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 20 வருஷத்துல எப்படி ரூ. 1,00,00,000 சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க பணக்காரனா எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லவே மாட்டாங்க. பணக்காரனா வாழ்றதுங்கிறது வேற, பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வேற. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட லிங்க் குடுக்குறேன்.